சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஆகியோர் பதவி விலக வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். ஆளுநர் RN ரவியை சந்தித்து புகார் மனு அளித்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடையே நெருக்கமாக பழகி ஜாஃபர் சாதிக் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டிருப்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்திய பணத்தில்தான் திமுக தேர்தலை சந்திப்பதாக செய்திகள் வருகிறது என்றும், உதயநிதி நடத்தி வந்த அறக்கட்டளைக்கு ஜாஃபர் சாதிக் பணம் அளித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதுபோல முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது, விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த போதைப் பொருளை தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும், இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத் தர வேண்டும். தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும். ஒரு துளி போதைப் பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேதகு ஆளுநரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுக அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் பிடிபட்டதை அடுத்து கடந்த 10 நாட்களில் தமிழகத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபடுவதை பார்க்கும்போது ஜாஃபர் சாதிக்கிற்கும் தமிழக காவல்துறைக்கும் தொடர்பு உள்ளதோ என்று சந்தேகம் வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் சுமார் 180 கோடி மதிப்புள்ள 36 கிலோ மெத்தாம்பெட்டமைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க. மண்டபம் கடற்கரையில் 108 கோடி மதிப்புள்ள 99 கிலோ ஹாசிஸ் அந்த போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 90 கோடி மதிப்புள்ள 30 கிலோ மெத்தமண்டமைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் கொடுங்கையூரில் அந்த குப்பையில் மொட்டலமாக போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இந்த 10 நாளில் மட்டும் இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால், ஏன் இதுக்கு முந்தியில் அவர் கண்டுபிடிக்கல? இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கூட அம்பத்தூரில். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, அரசாங்கம் சந்தேகத்துக்குரியாக இருக்குது. இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும். நிச்சயமாக யாரெல்லாம் இதற்கு சம்மந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்தில் வரத்தான் போது, அப்போது உண்மை நிலவரம் தெரியும். சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கிற்கு கட்சியில் பதவியளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இன்றைக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான். அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.